ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் இந்த ப்ரெக்னன்சி டைமில் ஆண்டவர் செய்த சில நன்மைகளில் பல நன்மைகள், பல வழிகளாக கர்த்தர் நடத்துகிறேன். சுருக்கமாக உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். உங்கள் மத்தியில் இருக்கிற என்னை குறித்து எல்லாத்துக்குமே தெரியும். நாங்கள் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்து இயேசுவை அறியாத, இயேசுவை வெறுத்த ஒரு குடும்பத்தில் பிறந்தவர்கள். அது மட்டுமல்ல, நான் இயேசுவை வெறுத்த ஒரு ஆர்எஸ்எஸ் அந்த கூட்டத்தில் இருந்து அது ஆண்டவருக்கு விரோதமாய் பேசினவன் இன்னைக்கு இயேசுவுக்காக பேசும்படி கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென். இன்றைக்கு எனக்கு குறித்த நாட்களிலே கடந்த 2022 வருடத்தில் எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் ஜூன் 24 எங்களுக்கு திருமணம் நடந்தது. அந்த திருமணம் ஆன அந்த நாட்களில் நிறையா மனிதர்கள் என்ன நினைத்தாங்கன்னா, நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே எங்கள் திருமணம் எப்படி நடக்கும் அப்படின்னு உலகெல்லாம் நினச்சாங்க. ஆனால் நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு எங்களோட திருமணம் அவ்வளோ மகிமையாக, நாங்கள் எதிர்பார்த்ததை விட அவ்வளோ பயங்கரமாக நடந்தது. அன்றைக்கி எல்லாருமே அந்த திருமணமாக முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் கேட்பாங்க, திருமணம் மாதிரி நடந்துச்சு, திருவிழா மாதிரி நடந்துச்சு அப்படின்னு எல்லாருமே அதை அந்த அளவுக்கு தேவன் அதை மகிமையாக நடத்தி முடித்தார். எங்கள் திருமண நாட்கள் அற்புதமாகவே எங்களுக்கு திருமணமாகி இந்த 1 மந்த்லேயே எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்னுடைய மனைவி கன்சீவ் ஆகிட்டாங்க. எல்லாருக்கும் பயங்கரமான சந்தோஷம். யாருக்கு தான் சந்தோஷமாக இருக்காது? திருமணமான அடுத்த ஒரு மாதத்துலேயே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பயங்கர சந்தோஷம். என்னோடய அப்பா அம்மா எல்லாத்துக்கும் யாருக்குமே சொல்லலை. கொஞ்சம் நாட்கள் சொல்லாமல் என்னோடய மனைவியோட அப்பா அம்மா எல்லோரும் வந்ததுக்கப்புறம் எல்லாத்துக்கும் சர்ப்ரைஸ்லாம் சொல்லலான்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் பேக்கிங்கில் ஒரு சின்ன ஒரு குழந்தை பொம்மை ஒன்று வாங்கி வச்சு எல்லாரையும் சர்ச்சுக்கு கூப்பிட்டு வர வச்சு அந்த பொம்மையை அவங்க கையில் கொடுத்த உடனே எல்லாரும் என்னடா கிஃப்ட் கொடுக்குறாங்க பிரித்து பார்த்தாங்க. பிரித்து பார்த்த உடனே ஒரு சின்ன அழகான குட்டிக்கு வளர்ந்துருந்துச்சு. பார்த்த உடனே எல்லாரும் சந்தோஷப்பட்டு அழுது, ஏன் இவ்வளோ நாள் சொல்லாமல் இருக்கீங்கன்னு சொல்லி எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க. நான் சர்ச்சிலையும் நான் சொன்னேன், அந்த 1 மந்த்லேயே எங்களுக்கு அந்த கன்ஃபார்ம் ஆகி தேவ கிருபையால் அது நடந்தது. அதற்கப்புறம் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனோம். அந்த 1 மாதம் ஹாஸ்பிட்டல் போன உடனே டாக்டர்ஸ் சொன்னாங்க, அது இப்போ தான் அந்த கன்ஃபார்மான அந்த சின்ன அந்த புள்ளி இதாக இருக்குது, நீங்கள் அடுத்த டேட்ஸ் மாற்றி கொடுத்துட்டே இருந்தாங்க. நாங்கள் 1 மாதம் வெயிட் பண்ணி மறுபடியும் அந்த டேட்டுக்கு போனோம். டேட்டுக்கு போன உடனே டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த குழந்தையோட வளர்ச்சி அந்த அந்த நாட்களுக்கு ஏற்றது இல்லாதது போல் இருக்குது, நீங்கள் இன்னும் ஒரு 10 நாள் இல்லை இன்னும் ஒரு 2 வாரம் கழித்து வாங்கன்னு சொன்னாங்க. அந்த டேட்டுக்கும் நாங்கள் போனப்பயுமே அந்த குழந்தையோட வளர்ச்சி சுத்தமாக இல்லை. அந்த குழந்தை உருவான அந்த கரு மட்டும் அந்த இடத்துல இருந்துச்சு. அதுக்கு ஹார்ட் பீட் எதுவுமே கேட்கல. நாங்கள் அந்த ஹாஸ்பிட்டல்லாம் ப்ராப்ளம்னு சொல்லி வேறு ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி பார்த்தோம். இன்ஜெக்ஷன்லேருந்து எல்லாமே நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. ஆனாலுமே அந்த குழந்தை ஹார்ட் பீட் கேட்கல, அதோடைய வளர்ச்சி இல்லாமல் இருந்தது. குறித்த நாள் வரும்போது அது ஆட்டோமேட்டிக்காகவே அது கிட்டத்தட்ட 3 months பக்கம் நாங்கள் அப்படியே விட்டுட்டோம். 3 months பக்கம் விட்டோடனே அந்த குழந்தை ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் நாட்களில் அது அபார்ட் ஆயிடுச்சு. அபார்ட் ஆனது மட்டும் இல்லை, அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணு சொல்லி அதுலேயும் ஒரு நன்மை. என்னுடைய மனைவிக்கு பார்த்தீங்கன்னா அந்த யூட்ரஸில் எல்லாருக்குமே அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். ஆனால் என்னுடைய மனைவிக்கு எப்படி இருந்துச்சுன்னா, அந்த யூட்ரஸில் சென்டரில் ஒரு லேயர் இருந்துச்சு. இந்த ரவுண்டான அந்த யூட்ரஸில் சென்டரில் ஒரு லேயர் இருந்துச்சு அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. அந்த சென்டரில் ஒரு லேயர் இருக்குது, குழந்தை உருவானாலுமே சரீர ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த இழப்புலேயும் ஒரு நன்மை என்னென்னா, அதை க்ளீன் பண்ணும்போது அந்த சென்டரில் இருந்த யூட்ரஸில் இருந்து அந்த சென்டரில் இருந்த அந்த ப்ராப்ளத்தையுமே அவங்க க்ளீன் பண்ணி எடுத்துட்டாங்க. இப்போது அந்த க்ளீன் பண்ணி எடுத்த உடனே எல்லாருமே பெரிய கவலை. ஏன்னா குழந்தை பிறந்து கன்ஃபார்ம் ஆகி அவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம். ஃபஸ்ட்டு மந்த்லேயே நமக்கு எல்லா சபை விசுவாசிங்கலேருந்து எல்லாருமே கவலையாயிட்டாங்க. எல்லோரும் ஹாப்பியாக இருந்தவங்க எல்லாருமே கவலையாயிட்டோம். ஹாஸ்பிட்டல்ஸில் சொன்னாங்க, நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு இந்த குறிப்பிட்ட நாட்களுக்கு செக்கப்புக்கு வாங்க, நம்ம சூப்பராக என்ன பண்ணிடலாம், சீக்கிரமாக பிள்ளையை பெற்றெடுத்துடலாம், நீ ஹாஸ்பிட்டல் சீக்கிரமாக வாங்க, நாங்கள் நிச்சயமாக உங்களுக்கான சப்போர்ட் பண்ணுறோன்னு சொன்னாங்க. ஆனால் என்னுடைய மனைவிட்ட நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், எனக்கு கொடுத்தா கர்த்தர் தான் கொடுக்கணும். ஆமென். நான் ஆண்டவர்கிட்ட பெறுவேன் அப்படின்னா, எனக்கு ஒன்று வரணும் அப்படின்னா ஆண்டவர்கிட்ட தான் வரணும். மருத்துவர்கிட்ட நான் போய் அவங்க எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்ததுனால எனக்கு அற்புதம் நடந்துச்சுன்னா ஒரு நாள் சாட்சி சொல்ல மாட்டேன். ஆண்டவர் எனக்கு தர வரைக்கும் நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 மாதம் கழித்து எங்கள் வாழ்க்கை நடந்துட்டுருக்கு. அந்த 3 மாதத்தில் அந்த சில நாட்கள் போக போக பயங்கரமான போராட்டம். உங்களுக்கு தெரியும், ஒரு குடும்ப வாழ்க்கைன்னு வரும்பொழுது பயங்கரமான பிரச்சனை, பயங்கரமான நெருக்கடிகள். அப்படியே அந்த 1 வருடம் முடிந்தது. அந்த 1 வருடம் கழித்து 2வது வருடமும் முடிந்தது. அந்த 2 வருடங்களை நாங்கள் திரும்பி பார்த்தோம் அப்படின்னா, நாங்கள் படாத பாடே இல்லை, கேட்காத வார்த்தைகளே இல்லை, பேசாத நாவுகளே இல்லை.
ஆமென். கிட்டத்தட்ட எங்களுக்கு இந்த 3வது வருடத்துக்கு அப்புறம் தான் இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. எங்கள் திருமணமாகி இந்த 3 வருடங்கள். பைபிளில் ஆபிரகாமை குறித்து பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு 25 வருடம் அவர் காத்திருந்தார். ஆனால் இந்த 25 வருடத்தில் அவர் காத்திருந்த அந்த நாட்களில் கேட்காத வார்த்தைகளை நாங்கள் கேட்க ஆரம்பித்தோம். எல்லாருமே யூஸ்வலாக கேட்குறதானே, குழந்தை பிறந்து ஒரு வருடம் ஆயிடுச்சுன்னா ஏதாச்சும் விசேஷமா எங்கே போனாலும் அதான் கேட்பாங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் எக்ஸ்ட்ரீமான லெவல் என்ன சொன்னால், உனக்கு குழந்தையே பிறகாது, உனக்கு குழந்தை பிறக்காது. நேசிக்கிற மனிதர்கள் கூட உனக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொல்ல கர்த்தர் வச்சார். இதை விட எக்ஸ்ட்ரீமான ஒரு விஷயம் என்னன்னா, எங்கள் சொந்தத்தில் ஒரு சகோதரர் இருக்கிறார். அவங்க குடும்பத்தினருக்கு அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 பிள்ளைகள் இருக்கிறாங்க. என்னுடைய அம்மாட்ட அவங்க ஃபோன் பேசும்போது சொல்லியிருக்காரு என்னென்னா, நாங்கள் சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கிறோம், நீங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்க. அவர் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க, 3 குழந்தைகள் அவங்க இருக்காங்க. நாங்கள் சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கிறோம், நீங்களாம் சந்தோஷமாக இருக்கிறீங்க. ஆனால் உங்கள் பையனுக்கு தான் குழந்தை பிறக்கலையே, பேசாமல் என்ன பண்ணு, குழந்தை பிறக்கலை பேசாமல் அவள் கூட போய் இன்னொரு குழந்தை என்ன பண்ண சொல்லு. ஆல்ரெடி அவங்க மனைவி 3 குழந்தை பெற்றுருக்குறாங்க. அவர் என்ன வார்த்தை சொல்கிறாங்கன்னா, அவங்க கூட போய் இன்னொரு குழந்தை என்ன பேசாமல் அவ்வளோதான் குழந்தை பெற்றுக்க முடியலையே, பேசாமல் போய் என்ன பண்ணு, அவங்க கூட போய் ஒரு குழந்தையை பெற்றுக்க சொல்லு. ஸோ அப்படின்னு அந்த வார்த்தை சொல்லிட்டாங்க. யாராக இருந்தாலுமே இந்த வார்த்தை கேட்கும்போது யாராலையுமே உடையாமல் இருக்க முடியாது. ஆனால் நான் ஒரே ஒரு விசுவாசமாக சொன்னேன், கர்த்தர் எனக்கு தராரோ இல்லையோ, அவர் எனக்கு கொடுக்குறாரோ இல்லையோ, ஆனால் நான் உங்களை உண்மையாக நேசிப்பேன். வேதத்தை நான் அந்த நேரத்தில் எடுத்து வாசிக்கும் பொழுது எலிசபெத்தை குறித்த கர்த்தர் பேசினார். அவங்க லைஃப்பில் பைபிள் சொல்லுது, அவங்களுக்கு பிள்ளை இல்லாத இருந்தது. ஆனால் அவங்க ஊழியத்தில் சிறப்பாக கர்த்தருக்காக செஞ்சுட்டே இருந்தாங்க. அதை குறித்து அவர் பேசும்போது என்னை கர்த்தர் பலப்படுத்தினார். ஆண்டவர்கிட்ட நான் ஒரே வார்த்தை சொன்னேன், ஆண்டவரே நீர் எனக்கு பிள்ளை தரவில்லை என்றாலும். கடந்த முறை பாஸ்டர் அவங்க வந்தபோது இழப்பு குறித்து பிரசங்கம் பண்ணாங்க. இழக்கிறவனை கர்த்தர் நேசிக்கிறார். அப்போ ஆண்டவர்கிட்ட நான் முடிவு பண்ணது என்னன்னா, ஆண்டவரே எனக்கு பிள்ளையே வேண்டாம், எனக்கு பிள்ளை பிறக்க வேண்டாம், நான் இதை உங்களுக்காக நான் இழக்கிறேன், நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவர். இந்த பிள்ளை இருந்தால் கூட ஒருவேளை உங்களுக்காக நான் பெரிய ஊழியம் செய்ய முடியாதனவோ, நான் அது உங்களுக்காக நான் விட்டு எனக்கு குழந்தை பிறக்க வேண்டாம் ஆண்டவரே அப்படின்னு சொன்னேன். பாஸ்டர்கிட்ட ஃபோன் பண்ணி, பாஸ்டர் இந்த மாதிரி ஆண்டவர் நான் முடிவு எடுத்திருக்கேன்னு சொன்னபோது அவர் என்கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை, பாஸ்டர் நீ அப்படிலாம் முடிவு எடுக்காதீங்க, கர்த்தர் உங்கள் மேலே பெரிய திட்டம் வச்சிருக்காரு, அந்த திட்டத்தின் நாட்களில் நிச்சயம் உங்கள் கையில் கொடுப்பாரு, அந்த தீர்மானம் எடுக்காதீங்க அப்படின்னார். உண்மையாகவே சொல்ல போனால் அப்படிப்பட்ட ஒரு நல்ல போதகர்கள் தந்ததுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த 3 வருட காலங்களிலே அநேக பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்பொழுதெல்லாம் பாஸ்டர் டிஆர்ஜி வில்லியம் அவங்களுடைய வீடும் திருச்சபை எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆறுதலின் ஒரு ஸ்தலமாக இருந்தது. எங்களுக்கு பிரச்சனை, ஒரு சமாதானம் இல்லை, ஒரு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா உடனே நாங்கள் பைக் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிடுவோம். பிரச்சனையை கொடுத்துலாம் பேச மாட்டோம், நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் அந்த இடத்துல ஒரு பெரிய சமாதானத்தை தருவார். இப்படிலாம் நடந்துட்டு இருக்கும் பொழுது இந்த 3 வருடமாக பிள்ளையே இல்லை, அதுக்கான வாய்ப்புகள் இல்லை, நடக்கவும் இல்லை. நம்ம இந்த பாருங்களேன், அந்த ஆரம்பத்தில் ஒரு கன்ஃபார்ம் ஆகி உடனே நடக்கலைன்னா நம்ம அடுத்து எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த 1 வருஷம் நாங்கள் பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணோம். 1 மாதம் தள்ளி, ஒரு 2 நாள் தள்ளி போயிடுச்சுன்னா போதும், உடனே என்ன பண்ணுவோம், லைட்டாக இப்படி பிடிச்சிக்கோ. என் மனைவி 2 நாள் தள்ளி போயிட்டால உடனே ஸ்லோவாக நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சோ அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தில் நாங்கள் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி அந்த 1 இயர் நாங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இந்த 1 இயருக்குள்ளே நமக்கு நிறைய பேர் சொன்னாங்க, சிலருக்குலாம் இப்படி ஆகும், அடுத்த மாதமே கன்ஃபார்ம் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் அடுத்த மாதத்துலேருந்து நெக்ஸ்ட்டு எல்லா மாதமும் அந்த 1 இயர் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அப்புறம் அந்த 1 இயரில் எங்களுக்கு அது நடக்கவே இல்லைன்னு உடனே நாங்கள் 2 பேருமே ஒரு மாரி தீர்மானம் எடுத்தோம், இனி கர்த்தர் தரும்போது வாங்கிக்கலாம், எக்ஸ்பெக்ட் பண்ணி இனி எந்த கார்டை வச்சு எதை பற்றி நம்ம செக் பண்ணக்கூடாது, எந்த மருத்துவரை பார்க்கக்கூடாது, கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் தர வரைக்கும் நம்ம காத்திருக்கலாம்னு சொல்லி நாங்கள் 2 பேர் முடிவு எடுத்துட்டு அதை நாங்கள் விட்டுட்டோம், ஃப்ரீயாக விட்டுட்டோம். இந்த இடைப்பட்ட நாட்களிலே உண்மையாகவே சொல்ல போனால் என்னோட மனைவியுடைய சகோதரனுடைய பிள்ளை அவங்க கொஞ்சம் நாட்களாக இங்கே இருக்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். ஒரு 6-8 மாதங்களாக இங்கே இருக்காங்க. உண்மையாகவே சொல்லப்போனால் அவனை என் பிள்ளையாக தான் நான் பார்த்தேன். ஒரு பிள்ளை, என்னுடைய பிள்ளை எப்படி போனால் அதை விட ஒரு டபுள் மடங்காக அவனை ரொம்ப நேசித்தேன், ரொம்ப அன்பு செலுத்தினோம். அப்படிப்பட்ட ஒரு பிள்ளை போலவே நாங்கள் அவனை ரொம்ப அதிகமாக நேசித்து வளர்க்க ஆரம்பித்தோம். இங்கே கூட சில நாட்கள் அவங்க தகப்பன் தாய் வேலை விஷயமா இருப்பதுனால நாங்கள் அப்படி வளர்க்க ஆரம்பித்தோம். அப்படி இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் நான் ஜெபம் பண்ணேன். என்னென்னு ஜெபம் பண்ணேன்னா, ஆண்டவரே எனக்கு இந்த 3 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, பிள்ளை இன்னைக்கு பிறக்காது, அதனால ஆண்டவரே இந்த பிள்ளையே என்ன பண்ணுங்க எனக்கு
அவங்க அம்மாட்ட நான் சொன்னேன், பேசாமல் உங்கள் பிள்ளை என்ன பண்ணுங்க, எங்களுக்கு எழுதி கொடுத்துருங்க, பத்திரத்தில் சைன் போட்டு என்ன பண்ணிடுங்க, எங்களுக்கு எழுதி கொடுத்துருங்க, நாங்கள் வச்சுக்கிறோம், எங்களுக்கு ஒரு பிள்ளை மாதிரியே இருக்கிறான், இப்போ கூட அவனை விட்டு பிரிய மனசு இல்லை, அப்படி தான் இருக்குது. அவங்ககிட்ட நான் சொன்னேன், எங்களுக்கு கொடுத்துருங்க, எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு எழுதி கொடுத்துருங்க அப்படின்னு கூட சொன்னோம். அப்படி இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட நான் சொன்னேன், ஆண்டவரே இந்த பிள்ளை எனக்கு போதுமானவனாக இருக்கிறான், நீங்கள் எனக்கு உண்டான எல்லா பிளெஸிங்ஸையும் நீங்கள் அவனுக்கு கொடுங்க, எனக்கு பின் வருகிற ஒரு ஊழியக்காரனா நீங்கள் அவனை நீங்கள் மாற்றுங்க அப்படின்னு சொன்னபோது ஆண்டவர் அவனை குறித்து நிறைய தரிசனங்களை பேசினார். பேசிட்டு ஒரு நாள் வேத புஸ்தகத்தை எடுத்து வாசிச்சுட்டு இருக்கும் பொழுது ஆபிரகாமோட லைஃப்பை குறித்து கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார். அங்கே ஆபிரகாம் அதான் பண்ணார், ஆண்டவரே இனி என்னுடைய மனைவியாகிய சாராளுக்கு பிள்ளை பிறக்க வாய்ப்பு இல்லை, எனக்கு இப்போ ஆகாருக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கு, அவன் பேர் இஸ்மவேல், அவன் உமக்கு முன்பதாய் பிழைத்திருப்பானாக அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை நான் வாசித்தேன். அங்கே அவர் சொல்கிறாரு, ஆண்டவரே இனி எனக்கு பிள்ளை பிறக்காது, அதனால இந்த இஸ்மவேல் உமக்கு முன்பதாய் பிழைத்திருப்பானாகன்னு சொல்லும்போது கர்த்தர் அந்த இடத்துல ஆபிரகாம் போட்டு சொல்ற, இல்லை உனக்கு ஒரு சந்ததி நான் தருவேன். ஆமென். அப்புறம் ஆண்டவர் சொன்னார், எனக்கு திட்டமும் தெளிவாக சொன்னார், இல்லை உனக்கு ஒரு சந்ததி நான் கொடுப்பேன், உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும், உனக்கான ஒரு சந்ததியை நான் நிச்சயம் தருவேன், அதை உன் கண்கள் பார்க்கும், உன் கண்கள் அதை நிச்சயம் சுதந்திரிக்கும் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். இப்படிலாம் நெருக்கமான நிலைமை இருக்கும் பொழுது பல ஊழியக்காரங்க நிறைய தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் ஆண்டவர் பேச வைத்தார். கரெக்டாக போன வருடம் இந்த டிசம்பர் மாதம் 2 மாதங்களுக்கு முன்னாடி கர்த்தர் எங்களை பயங்கரமாக பேசிகிட்டே இருக்கிறார். நான் சர்ச்சில் ஒரு நாள் மெசேஜ் கொடுக்குறேன். என்ன மெசேஜ் அப்படின்னா, கர்த்தர் முதலாவது நம்மளை நம்ப வைக்கிறாரு, 2வது நம்பிக்கை அறிக்கை பண்ண வைக்கிறாரு, 3வது சாட்சி சொல்ல வைக்கிறாரு. கர்த்தர் ஃபர்ஸ்ட் நம்மளை நம்ப வைக்கிறார். இந்த சிச்சுவேஷன்லாம் அனுபவிச்சு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, இந்த வார்த்தையை கொடுத்து நம்ப வைக்கிறார். 2வது நம்பிக்கை அறிக்கை செய்கிறோம், கர்த்தர் செய்வார், மாற்றுவார், தருவார். நம்பிக்கை அறிக்கை பண்ணோம். நான் சர்ச்சில் விசுவாசமாக நான் சொன்னேன், சீக்கிரமாக நான் சொல்ல போகிறேன், அதெல்லாம் என்னன்னு கூட அவங்களுக்கு தெரியாது, நடக்குமான்னு கூட தெரியாது, ஆனால் நான் சர்ச்சில் விசுவாசமாக சொன்னேன், நான் சீக்கிரமாக உங்களுக்கு சாட்சி சொல்ல போகிறேன் பாருங்க அப்படின்னு சொன்னேன். போன முறை வரும் பொழுது அருமையான போதகர் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வந்தாங்க. வரும்பொழுது நாங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம், 4 பேரும் பேசிகிட்டு இருக்கும் பொழுது பாஸ்டருடைய மனைவி, என்னுடைய மனைவி, நான் எல்லோரும் பேசிகிட்டு இருக்கும் பொழுது அவங்களுடைய ஊழிய பாரங்கள், எங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் நாங்கள் பேசி ஜெபித்துட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் அந்த இடத்துல எங்களை கண்ணீரினால் நிரப்பி நாங்கள் அநேக கண்ணீர் நிறைந்த சில வார்த்தைகள் பேசிகிட்டு இருக்கோம். அந்த ஊழியங்கள்லாம் மகிமை நடைபெற்று பாஸ்டர் எங்களுக்காக ப்ரேயர் பண்ணும் பொழுது அவர் தீர்க்கமாய் ஒரு வார்த்தையை எங்களுக்கு சொன்னார். கர்த்தர் அவர் மூலியமாக பேசினார். இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு ஒரு கன்ஃபார்ம் ஆயிரும். இத்தனை மாதங்கள் காத்திருந்த உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்திலே திட்டமும் தெளிவுமாய் டிசம்பர் மாதத்திலே நீங்கள் பிள்ளையை சுமப்பீர்கள் என்று அவர் மூலியமாய் கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் பேசினார். அது மட்டும் பெரிய ஆச்சரியம் இல்லை, அவர் சொல்லிட்டு போன உடனே நிறைய கிட்டத்தட்ட என்னோட கான்டாக்டில் இருக்க ஒரு 10 பாஸ்டர்ஸ் எனக்கு கால் பண்ணாங்க. அவங்க ரொம்ப நாள் கான்டாக்டில் இல்லாதவங்க, அவங்க எல்லாரும் எனக்கு கால் பண்ணி, பாஸ்டர் நான் ஜெபிக்கும் போது உங்களை குறித்து கர்த்தர் பேசினார், ஜெபிக்கும் போது உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவங்களுக்கு எனக்கு ரொம்ப பெரிய சம்மந்தம் இல்லை, ஆனால் அவங்க எல்லாரும் எனக்கு கால் பண்ணி விசாரித்தாங்க. என்னுடைய மனைவி கூட நான் சொன்னேன், அவங்க எல்லாரும் என்கிட்ட பேசினத விதத்தை நான் சொன்னேன். அப்போ நாங்கள் விசுவாசித்தோம், ஆண்டவரே இந்த டிசம்பர் மாதத்தில் நீங்கள் எங்களை என்ன பண்ணுவீங்க, நிச்சயமாக ஆசீர்வதிப்பீங்க. கர்த்தர் சொன்னபடியே இத்தனை சூழ்நிலைகள் நடுவிலும் அந்த டிசம்பர் மாதத்தில் கன்ஃபார்ம் ஆகும்படி, இன்னைக்கு இந்த 7 மாதங்களுக்குள் நாங்கள் பிரவேசிக்கும்படி கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டினார். அல்லேலூயா. இது மட்டும் பெரிய விஷயம் இல்லை. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சகோதரர் என்னை குறித்து சொன்னார், உனக்கு பிள்ளை இல்லையா, அப்படி போய் பிள்ளை பெற்றுக்கோன்னு சொன்னேன். அந்த மந்த்லேயே கர்த்தர் எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷனை கொடுத்து கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அதுதாங்க நம்முடைய ஆண்டவர். எந்த இடத்திலே நாம் வெட்கப்படுகிறோமோ அதே இடத்தில் நம்முடைய தலைகளை உயர்த்துகிற ஆண்டவர். எந்த இடத்துல நாம் தலை குனிந்து நிற்கிறோமோ பாருங்க, இன்னைக்கு நம்ம வெட்கப்படுவோன்னு உலகம் சொல்லுச்சு, ஆனால் சொன்ன ஆளே வெட்கப்படத்தக்கதாய் கர்த்தர் நமக்கு யாவையும் செய்து முடித்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் பலவிதமான போராட்டங்களை சந்தித்தோம், ஆனாலும் அவர் எங்கள் வாழ்க்கையில் கரம் பிடித்தவர் இன்னைக்கு வரைக்கும் நடத்திட்டு தான் இருக்கிறார். நாங்கள் திருமணத்துக்கு எல்லாருமே திருமணத்தப்போ அந்த பத்திரிக்கையில் நிறையா விதமான வார்த்தைகள் போடுவாங்க, இது கர்த்தரால் வந்தது அப்படி நிறைய விஷயங்களை போடுவோம். ஆனால் எங்கிட்ட தீர்க்க தரிசனமாக ஒரு வார்த்தை சொல்லி போட வச்சார், கர்த்தர் செய்வது என்றென்றைக்கும் நிலை நிற்கும். அந்த வார்த்தை தான் எங்களுக்கு கர்த்தர் பேசி அந்த பத்திரிக்கையில் அதை தான் போட்டோம். ஆனால் உண்மையாகவே இந்த 3 வருட காலங்களில்
கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் செஞ்ச விஷயம் பலத்ததாக இருந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் மத்தியில் நின்று சாட்சி சொல்லும்படி கர்த்தர் உதவி செஞ்சிருக்கிறார். அந்த 3 வருடங்களிலே நாங்கள் அழாத நாட்களே இல்லை, புலம்பாத நாட்களே இல்லை. ஆனால் என்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் தீர்க்கமாக பெற்றுக்கொண்டோமோ அன்னையிலிருந்து நாங்கள் அழுவதில்லை, புலம்புவதில்லை, கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கிறோம். கர்த்தர் தருவார் நம்பிக்கையாக இருந்தோம். இன்றைக்கு இந்த பிள்ளைய எங்கள் கண்ணால் பார்க்க கர்த்தர் உதவி செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. உலகம் என்ன சொல்லுதோ அது நம்ம வாழ்க்கையில் நடக்க போகிறது கிடையாது. கர்த்தர் நம்மளை குறித்து வைத்திருக்கிற திட்டம். ஆமென். கர்த்தர் நம்மளை குறித்து என்ன வச்சிருக்கிறாரோ, அதுதான் போன வாரத்தில் நான் சர்ச்சில் சொன்னேன். தாவீதை குறித்து உலகமே வேறு விதமாய் பார்த்தது. தகப்பன் கூட அவனை பிள்ளையா கூட மதிக்கலை, பிள்ளையா கூட பார்க்கலை. உலகமே அவனை வேறு விதமாய் பார்த்தது. ஆனால் அந்த 1 நாளாகமம் 17:17 சொல்லப்பட்டிருக்கு, நீர் என்னை மகா மேன்மையுள்ள சந்ததியின் மனுஷனாய் கண்டீர். ஆமென். உலகமே நம்மளை வேறு விதமாய் பார்த்தது. ஆனால் கர்த்தருடைய பார்வையிலே நாங்கள் விசேஷமானவர்களாக இருந்தோம். குறித்த நேரத்தில் இந்த பிள்ளையை பெற்றெடுக்கும்படியும் கர்த்தர் உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இங்கே வந்திருக்கிற யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த தேவ மனுஷனுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். தேவநாமம் மகிமைப்படுவதாக.